வணக்கம் சைலேஷ். வணக்கம். நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டு இங்கிலாந்து டே 6 இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் நியூஸாக என்ன அப்படின்னா, யூஎஸ்ஐ சேர்ந்த ஒரு கம்பெனி கேஎல்ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஒரு 2880 கோடி அரௌண்ட் 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆர்என்டி சென்டர் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி கேஎல்ஏன்ற கம்பெனி இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க சென்னை அஃபிஷியல்ஸோட. சென்னையில தான் பண்ணுவாங்களா? ஆமாம், அவங்களுக்கு என்ன நீட், எதுக்காக பர்டிகுலராக சென்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. அந்த கம்பெனி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆர்என்டி சென்டர் போடணும்னு விருப்பப்படுறாங்க. அது சம்மந்தமான என்ன ஆர்என்டி சென்டர்? அதுதான் அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு அவங்க போடல, வெறும் கேஎல்ஏன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. இல்ல அது என்னால தேவைன்னா கிடைக்கும்ல. கேஎல்ஏ அப்படின்னா என்ன? கிடைக்குதா? செமிகண்டக்டர் நேனோ எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி. சூப்பர் சூப்பரா. ஸோ அது சம்மந்தமான ஆர்என்டி. சம்மந்தமான ஆர்என்டி வந்து இங்கே சென்னையில் பண்ண போகிறதா கேட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு, இன்னும் அஃபிஷியல் ஆகல. ரெண்டாவது அடுத்த நியூஸ் பார்த்தேன் அப்படின்னா, மால்தீவ்ஸு 2027 ஜான் 1ஆம் தேதியில இருந்து ஜான் 1 2007 சாரி ஜான் 1 2007க்கு அப்புறம் பிறந்த பசங்க பொண்ணுங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு சிகரெட்ஸை வந்து ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிகரெட்ஸ்ன்னு சொல்ல மொத்தமாக ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணுறோம். அப்போ 2007னா 17, 10 வருஷம், 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஸோ 2007க்கு முன்னாடி பிறந்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம், 2007 ஜானுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. 18 வயசு நபர்கள் நினைக்கிறேன். ஆமாம், 18 வயசு வரையும் ஸ்மோக்கிங் வந்து பேன் பண்ணுறாங்க. உலகத்திலே இதுதான் ஃபஸ்ட்டு நாடு ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணுறது, யங் பீப்புளுக்கு ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணுறது. எல்லாருக்கும் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல. இல்லை, எல்லாருக்கும் பண்ண முடியாது. அந்த ஜான் 2007க்கு அப்புறம் பிறந்தவங்க, அதாவது மைனர் 18 வயசுக்கு கீழே இருக்க யாருக்கும் சிகரெட்ஸ் ஸ்மோக்கிங்கே அலௌடு இல்லை. சிகரெட்ஸ்னு போல ஸ்மோக்கிங்கே அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது இன்னும் தெரியாம நடந்துட்டு தான் இருக்க போகுது. எல்லாரையும் இப்போ காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளார ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னா கேம்பஸ்குள்ளே ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக லீகல் ஆயிடுது. ஹாஸ்டலோட ஹாஸ்டலுக்குள்ளார ஸ்மோக் பண்ணுறது மறைமுகமாக பண்ணுறாங்க. கேம்பஸ்குள்ளேயே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஹாஸ்டலுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வராது. கேம்பஸ்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நடக்கும், ஆனால் ஹாஸ்டலுக்கு வராது. ஸோ அப்போ ஹாஸ்டல் ரூம்குள்ளே வரவே வராது. அது ஒரு 3 சர்க்கிள் போட்டுக்க. சர்க்கிள் 2ல் பேன் அப்படின்னா சர்க்கிள் 1 நடக்கிறதுக்கு மறைமுகமாக சர்க்கிள் 1 நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சர்க்கிள் 3லேயே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சர்க்கிள் 2க்கோ 1க்கோ வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காங்க. உன்னை பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீடம் நிறையா கிடச்சிருக்கும், இப்போ ஒரு பர்சன்டேஜ் அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ அவைலபிலிட்டி குறையிறப்ப கொஞ்சம் பேருக்கு வந்து கிடைக்காம போயிடும். கட்டாயமாக அது இருந்தால் தான் ஆள முடின்னு அடிக்ட் ஆனாலும் எப்படியும் ஒன்று தேடி பிடிச்சி வாங்கிடுவான். பட் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற சில மக்கள், சில யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகிறப்ப அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க, டைவர்ட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஸோ இது இந்தியாவிலேயே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, லோஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஒரு ஃபாரின் கம்பெனி தான், LOESCHE, ஃப்ரெஞ்சு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. ஸோ இவங்க வந்து திருச்சியில்
திருச்சியில் பார்த்த அப்படின்னா சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட்டுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற கம்பெனி திருச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி. இன்னைக்கு நிறையா தமிழ்நாடு ரிலேட்டடாக செய்திகள் நிறையா கிடச்சிது. அடுத்து பார்த்தேன் அப்படின்னா சிஸ்கோ எனர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல் பாரத் ஹை எலக்ட்ரிக்கல் அப்ளை லிமிடெட் ப்ராஜெக்ட், இந்த கம்பெனிக்கு ஹை ப்ரிசிஷன் சூப்பர் கிரிட்டிக்கல் ஹெட்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். பிஹெச்இஎல்ன்றது கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிக்கல் கம்பெனி. இவங்களுக்கு தேவைப்படுற ஒரு காம்போனண்ட்டை சிஸ்கோ எனர்ஜி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ட்ரேட் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீ டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி டர்பைனை ரன் பண்ணி கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிஹெச்இஎல் பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூஸ் உனக்கு புரிஞ்சுதா? நீ சொல்கிற வந்து புரியாத மாதிரி இருக்கு. என்ன காம்போனன்ட்னு சொல்லவே இல்லை. அதான்ப்பா, ஹை ப்ரிசிஷன் சூப்பர் கிரிட்டிக்கல் ஹெட்டர் அப்படின்றாங்க. இவன் நீராவியை வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வால்வை வச்சுக்கோங்க. இதை இப்போ டர்பைன்லாம் வாட்டர் ஸ்ட்ரீம் வச்சு தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்காக தேவைப்படுற ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்ட் தான் இது. ஸோ இந்த ஒரு காம்போனண்ட்டை இந்த கம்பெனி இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு லாட்டு. அதாவது இந்தியாவுக்கு தேவைப்படுற அந்த காம்போனண்ட்டை இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றதா இதில் உள்கருத்து. வெளியிருந்து வாங்காமல் இந்த மாதிரி பெரிய பெரிய டர்பைன்ஸ் ரன் பண்ணுறதுக்கான காம்போனன்ட்ஸ் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்ல வரோம். மேக் இன் இந்தியாவில் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்து பார்த்தேன் அப்படின்னா ட்ரை சர்வீஸ், அதாவது கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை 3 படையும் சேர்ந்து பூர்வி பிரஜாந்த் பிரகார் அப்படின்ற பேரில் அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்டர் ஏரியாவில் ஸ்ட்ரென்த்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஆர்மி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க, எவ்வளோ கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரில் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தான் பார்டர்லேயும் பண்ணியிருந்தாங்க, இந்த பக்கம் பங்களாதேஷ் பார்டர் பக்கத்துலையும் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அருணாச்சல் பிரதேசில் பண்ணுறாங்க, சைனாக்கு பக்கமாக. அடுத்த நியூஸாக பார்த்தா அப்படின்னா செமிகண்டக்டர் பில் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 2000 கோடி பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒடிசாவில் ஒரு பிரான்ச் வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்பெனி இல்லை யூனிட், ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா? சிக்ஸெம் அப்படின்னு ஒரு கம்பெனி, SICSCM அப்படின்ற கம்பெனி, சிலிக்கான் கேம்பிரிட்ஜ் செமிகண்டக்டர் பிளான்ட். ஸோ சிலிக்கான் செமிகண்டக்டர் சிலிக்கானில் செய்கிறது தான். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் பிளான்ட்டாக இது இருக்கும். ஒடிஷாவில் 2000 கோடி பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சிலிக்கான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட்டு சென்னையில் R&D பண்ணுறாங்க. சிலிக்கான் செமிகண்டக்டர் யூனிட் வைக்கிறதுக்கே வந்து 2000 கோடி தான் ஆகுதா? அதுல இங்க நம்ம பணமே எடுக்கிறாங்களே. ஓ, அது வந்து இப்பதான் 1000 கோடி போயிருக்காங்க, 2000 கோடிலாம் படம் எடுக்கல. 2000 கோடியில படம் எடுக்கல, நம்ம இந்தியாவில் எடுக்கல. ஏமா ஏன்னா 1000 கோடி பட்ஜெட் என்ன தொழில். இப்போதான் ராமாயணத்துக்கு 1000 கோடி பட்ஜெட்டில் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 1000 crore ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணல. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஹலோ, எந்திரன் 2 நினைக்கிறேன். எந்திரன் 2 1000 கோடி பட்ஜெட்டா? ஆமா, அப்படியா? ஆமா, பார்த்துருவோம். அது அந்த பட்ஜெட் தொடலைங்கிற மாதிரி
அதிகபட்சம் 570 கோடி தான்ப்பா போட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் 132 கோடி. 1000 crore பட்ஜெட் மூவி இன் இந்தியா. இன்னும் எந்த படமும் 1000 கோடி பட்ஜெட் எடுக்கலப்பா. ஓகே, வசூல் தான் அவ்வளவோ. வசூல் தான் அந்த மாதிரி போயிருக்கு. வேர்ல்டு வைடா 1000 கோடி 1100 கோடி அடிச்சிருக்குலாம் வந்திருக்கு. பட் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல யாரும் படம் எடுக்கல. ஸோ 2000 கோடி ப்ராஜெக்டோ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒடிசாவில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிலிக்கான் செமிகண்டக்டர் யூனிட் அது. அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்தியா வந்து சைனா வந்து இப்போ வந்து ரேர் எர்த் மேக்னெட் அப்படின்ற ஒரு மினரலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து சைனாட்ட இருந்து யாரு இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலே ரேர் எர்த் மேக்னெட் இருக்குது, அதை எடுத்து சுத்திகரிப்பெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட் வந்து இந்தியாவிலே 7000 கோடி பட்ஜெட்டில் இந்தியாவிலே ரேர் எர்த் மேக்னெட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக 7000 கோடி பட்ஜெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரேர் எர்த் மேக்னெட்டை எடுக்கிறதுக்கு. ஸோ சைனா மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த பிளான் வந்து முன்ன வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. 2000 சில்லற கோடி 2000 கோடியோ 1500 கோடியோ போட்டிருந்தாங்க. இப்போ அதை அதிகரித்து 7000 கோடியோ பட்ஜெட் மாற்றிருக்காங்க, ட்ரிப்புள் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எதை ட்ரிப்புள் பண்ணால் 7000 கோடி வரும்? 3 டபுள் பண்ணால் 6 தான் வரும். 1.5 ட்ரிப்புள் பண்ணால் 1.5 × 2 3 3 × 2 6 தான் வருது. ஸோ அவங்க போட்ட பட்ஜெட்டை ட்ரிப்புள் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ட்ரிப்புள் பண்ணால் 7000 கோடி வருதுன்னு போட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 7000 கோடி பட்ஜெட்டில் ரேர் எர்த் மேக்னெட்டை மைனிங் பண்ணி எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. லோக்கல் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கணும், ரேர் எர்த் மேக்னெட்டோட லோக்கல் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கணுன்றதுக்காக 7000 கோடி இந்தியன் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கலாம். ஸோ நேற்று பார்த்துருந்தோம், சிஎஸ்இபி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் மொத்தமாக 30% மட்டும்தான் நம்ம வந்து நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 100% யூஸ் பண்ணோம் அப்படின்னா $100 பில்லியன் வந்து சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப வெளியேருந்து வாங்குற ஒரு பொருளை நம்ம நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இம்போர்ட் பண்ணுற காஸ்ட் வந்து மிச்சமாகும் அப்படின்றது கருத்து. அடுத்து வந்து NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கண்டக்ட் பண்ணுறதை பற்றின விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. இந்த ஜேஇஇ நீட்டு அப்புறம் ஆல் ஓவர் எக்ஸாம்ஸ், பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இவங்களோட தலைமை கீழே தான் நடக்கும். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபிசிக்கல் கேல்குலேட்டரோ ஆன்ஸ்க்ரீன் கேல்குலேட்டரோ அலோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேல்குலேட்டர்ஸ் இல்லாமல் தான் எக்ஸாம்ஸ் இனிமேல் அட்டன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அறிவாளியா எதிர்பார்க்குறாங்களா? அது தெரியல, நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் அட்டன் பண்ணி எழுதியிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு கேல்குலேட்டர் தேவைப்படும். ஸோ ஃபிசிக்கல் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து சீக்கிரமா பதில் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும்போது எல்லாமே மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணணும் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிஸ் தான் முடியும். ஸோ ஃபிசிக்கல் கால்குலேட்டர் அப்படின்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டரும் அதிலே வந்துருமா? இல்ல சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எனக்கு தெரிஞ்சு அவங்க விட மாட்டாங்க. நார்மலான ஒரு கால்குலேட்டர் இருக்குல்ல, அது மட்டும். ஓகே, அப்போ அதுவும் அலௌட் இல்லைன்னு ஃபிசிக்கல் கால்குலேட்டர் அப்போ நார்மல் தான், அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எதிர்த்து போராடுறாங்களோ அதை பொறுத்து முன்ன பின்ன மாற்றாமல் விடலாம். பார்ப்போம் இது எப்படி பண்ணுறாங்கன்னு. 2026 ஜேஇ மெயின்ஸ் வரப்போ தெரிஞ்சிடும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 வயசு முடிஞ்சாதான் ஸ்கூலில் சேர்த்தணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தணும்
அப்படின்னு வந்து இப்போ ஸ்கீம் ரூல் போட்டிருக்காங்க டெல்லியில். 2026 இது படுகிறது. ஸோ அப்போ யூகேஜி ப்ரீகேஜி 2 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வயசாக சேர்த்திடுவாங்க. யூகேஜி முடித்தா 5 வயசு, ப்ரீகேஜி முடித்தா 5 வயசு, யூகேஜி முடித்தா 6 வயசு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 7 வயசு ஜாயின் பண்ணிடுவாங்க. 6 வயசுலதான் 6 சேர்க்கணும் வயசு அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஒன்னா ஸ்டாண்டர்ட் 1 நினைக்கிறேன். இல்லை யூகேஜி ப்ரீகேஜியே மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் கிளாஸ் 1 தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டா கூட 6 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது டெல்லியோட கவர்மெண்ட் அஃபிஷியல் சொன்ன ரூல். அமுல்படுத்தப்படுது 2026 எனக்கு தெரிஞ்சு நான் 7 வயசு எனக்கு ஆகிறப்ப தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனேன். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆமா, டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த தனி. சரி, ஓகே. அடுத்து 2380 கோடி பட்ஜெட். 10 வயசுல 5th இருந்தேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா, எல்லாருமே அப்போதான் 5th. நானும் 10 வயசுல 5th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 9 வயசுல 4th, 8 வயசுல 3rd ஸ்டாண்டர்ட், 7. அப்போ ரொம்ப முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். 6 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் 1வது. 6, 7ல 2nd ஸ்டாண்டர்ட், 8ல 3rd ஸ்டாண்டர்ட், 9ல 4th ஸ்டாண்டர்ட், 10ல 5th. ஆமா, 6ல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இங்க வந்து 7 தான் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு 1 இயர் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த நியூஸ்க்கு போகலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நாக்பூர் டு நாக்பிந்த் ராய் அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்பூர் டு நாக்பிந்த் ராய் அப்படின்ற ஊருக்கு ட்ரெயின் ரூட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2380 கோடி பட்ஜெட்டில். என்ன அப்ஜெக்டிவ்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, கோல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு அந்த நாக்பூர் டு நாக்பிந்த் ராய் அப்படின்ற வழியாக வந்துச்சு அப்படின்னா 4 மணி நேரம் ஆகுமா. இதே இப்போ எக்ஸிஸ்டிங் ரூட் படி ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா 22 மணி நேரம் ஆகுதான் கோல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ இந்த நாக்பூர் டு நாக்பிந்த் ராய் அப்படின்ற 2 ஊருக்கு நடுவில் ட்ரெயின் கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 22 ஹார்ஸில் 18 மணி நேரம் மிச்சமாகும். 4 மணி நேரத்தில் பொருளை கொண்டாந்து இங்கே சேர்த்திடலாம் அப்படின்றதுக்காக 2380 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு டேட்டாவோட எத்தனை மணி நேரம் மிச்சமாகும் ஒரு டேட்டாவோட பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு. 4 மணி நேரம் காலையில கொடுத்தா மத்தியானம் வாங்கிக்கலாம். ஆமாம், 6 மணிக்கு கொடுத்தாங்கன்னா 12 மணி வந்துடும். இப்போ என்ன இருக்குது, இப்போ இந்த 4 மணி நேரம் சொல்கிற விஷயம் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் டக்குன்னு ஆகுறத டக்குன்னு டெலிவரி பண்ணிட முடியும். டக்குன்னு பேமெண்ட் ரிசீவ் ஆகி அடுத்த லாட்டுன்னு டக்குன்னு பிஸ்னஸை மூவ் பண்ண முடியும். ஸோ ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம். இது ஜிடிபி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஜிடிபி ரிஃப்ளெக்ட் பண்ணால் அது ஜிஎஸ்டியை குறைக்கிறது, ஸ்கீம்ஸில் அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். டொயோட்டோ, இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி பற்றின நியூஸு. டொயோட்டோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாக்மீ அப்படின்னு வந்து ஒரு ரோபோட்டிக் வீல் சேரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டிக் வீல் சேர் வந்து படிக்கட்டுகள் ஏறும், கரடுமுரடான பாதைகளை கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊனமுற்றோர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆஃபீஸில் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க சோம்பேறித்தனப்படுற ஐடி மக்கள் பயன்படுத்தலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நடக்கிறதுக்கே சலுப்பாக இருக்கோ அவங்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு தனிநபருக்கான ஒரு மொபிலிட்டி டிவைஸாக இது பார்க்கப்படுது. ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு குதிரை மாதிரி ஒரு ரோபோட் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது நிறையா விளம்பரத்தில் அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து சேர் உக்காந்த மாதிரியே 4 சேருக்கு 4 கால் இருக்க மாதிரியும் அது அப்படியே நடந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக மார்க்கெட்டுக்கு வரும், எந்த
ஸ்டேட்டஸ் கேட்டகரியில் உள்ள பீப்புள் வந்து இதை வாங்கி பயன்படுத்த முடியுன்றது இது லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு ப்ரோட்டோ டைப்பை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு வரப்போ பார்ப்போம் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு நம்ம நாட்டிலேயே சொந்தமாக அதோட இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும். இண்டிஜினஸ் அது இண்டிஜினஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டுல இருக்கிற பொருளை வச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நாட்டுக்குள்ளேயே இண்டிஜினஸாக ஃபைட்டர் ஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற அப்ஜெக்டிவில் 65,400 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கேயே. ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் கட்ட போகிறாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் சொல்லலை. இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் தான் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு விஷயந்தான். இப்போ நேற்று பார்த்தோம் டிஃபென்ஸ் செக்டர் வந்து 23,622 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸும் நம்மளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த ரெவன்யூ அதிகமாகும். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இந்தியாவை அடுத்த கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் துட்டு நிறையா கிடைக்கும். சும்மா சின்ன சின்ன பணம் இல்லாமல் ஒரு 100 பில்லியன் 100 மில்லியன் 150 மில்லியன் 80 மில்லியன் கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதனால் இது ஒரு நல்ல பிளான். ஸோ இதுவரை ரஃபேல் வந்து முன்னைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. பட் முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வரவழைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இண்டிஜினஸாக ஃபைட்டர் ஜெட்டை டிசைன் பண்ணி அதுக்கான இன்ஜினையும் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தா நேற்று 1,00,000 கோடி கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்காக பிரதமர் மோடி வந்து ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தார். இப்போ இங்கே 65,000 கோடி வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு பிளான்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ரிசர்ச் பர்பஸுக்காக அந்த 1,00,000 கோடியை பயன்படுத்திக்கலாம். ரிசர்ச் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ 1,65,000 கோடின்னு ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் ஒரு ஸ்கீம், ஏன்னா இது மேக் இன் இந்தியாவில் வர ஸ்கீம். ஸோ இப்போ அதுவும் மேக் இன் இந்தியா இல்லை விக்சித் பாரத் அந்த மாதிரி ஏதோ ஸ்கீமுக்குள்ள தான் அந்த இதுவும் வரும். அந்த 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சைனா பார்க்குறப்ப எப்படிலாம் நம்ம கிட்ட இருக்க பணத்தை எஃபிஷியண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோத்துக்கான பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். நம்ம வந்து நான் பர்டிகுலராக இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்து என்ன அப்படின்னா, இன்னொரு மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் இது. ஹச்பி அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா இனிமேல் இந்தியாவில் விற்கக்கூடிய அனைத்து பர்சனல் கம்ப்யூட்டரும் இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற 3 to 5 வருஷத்துக்குள்ளார, இன்னிலிருந்து 3 வருஷம் to 5 வருஷம், அதாவது 2030க்குள்ளார இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து ஹச்பி பர்சனல் கம்ப்யூட்டர்களும் இந்தியாவிலேயே அசம்பிள் செய்யப்படும். அசம்பிளாக மேனுஃபேக்சர் செய்யப்படும். எங்கேருந்தோ இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணுறதில்ல, இங்கேயே மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுது. நற்செய்தி தான் பார்க்கப்படுது, நற்செய்தி தான். லேப்டாப் விலை குறையும். ஆமாம், இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப லேப்டாப்போட ப்ரைஸ் குறையும். இது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு டெக்கை பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நமக்கும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். 3 வருஷத்துல நமக்கு என்ன லேப்டாப் வாங்கலாம்னு முடிவு பண்ணி லேப்டாப் வாங்கிடலாம். ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். சொல்லியிருக்கான், எப்ப கொண்டு வருவானோ யாருக்கு தெரியும். இல்ல 3 to 5 வருஷம், மினிமம் 3 years, மேக்ஸிமம் 5 yearsக்குள்ள இதை வந்து நாங்கள் பண்ணி முடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பொறுமையே பெருமையை தேடித்தரும். ஓகே, நம்ம அடுத்த நியூஸுக்கு போகலாம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மிக மிக அதிர்ச்சிகரமான தகவல். கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க.
நீங்கள் கேட்க ம். தயாரா? சொல்லு. கவரான பார்ப்போம். கேரளா ஸ்டேட்ல டோட்டல் பாப்புலேஷன் 3.60 கோடி. சரி. ஓகேயா? ஆதார் கார்டு வச்சிருக்க மக்களோட எண்ணிக்கை 4.09 கோடி. எப்பட்றா? இதுல கணக்கு எவ்வளவு இடிக்குதுன்னா 49 லட்சம் பேரு ஆதார் கார்டு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஆனா கேரளாவோட அட்ரஸ்ல இருக்கு. மக்கள் 3.60 இது கோடி இருக்காங்க. ஆனா ம். அதை விட 49 லட்சம் ஆதார் ஐடி எக்ஸ்ட்ரா இருக்கு கேரளா ஸ்டேட்ல, கேரளா அட்ரஸ்ல. வெளியூர்களுக்கு எல்லாம் பயணப்பட்டுட்டாங்களா? வெளியூருக்கு எல்லாம் எப்பா கிளம்பிட்டாங்களா? எங்க வெளியூர்ல இருந்தாலும் இது எடுக்கிறப்ப, சென்சஸ் எடுக்கிறப்ப வேணா கணக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டில் எத்தனை பேர் அப்படினால கணக்கில் வந்துருவாங்கல்ல. அதுக்கு 49 லட்சம் பேரா? நீ வெளியே போய் அதான் குடும்பத்தோட வெளியே செட்டில் ஆயிருப்பாங்க. குடும்பத்தோடு போய் அவன் செட்டில் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எதுக்குப்பா இந்தியாவோட இது இந்தியாவோட இது எப்படிப்பா இருக்கும்? அவன் வாங்கி 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 சிட்டிசன்ஷிப் எப்படிப்பா வச்சிருந்திருப்பான். இருக்கும்? வாங்கி வச்சிருந்திருப்பான். அப்புறம் அங்க கிளம்பியிருப்பான். சரி, 49 லட்சம் பேருமா? சொல்றேன். அது ஒரு ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டி. ஸோ மேபி நீ சொல்றதை வச்சுக்கிட்டா கூட இந்த நம்பர் ஆஃப் அவ்வளவு வராது. பீப்புள் வராது வந்து வராது. வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 49 லட்சம் பேர் சர்ப்ளஸாக வச்சுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூவில் தெரிய வந்துடும். நேற்று வெஸ்ட் பெங்காலில் ஒரு 8000 பேர் மாட்டினாங்களா? 3 மாதத்தில் 8,000 பேர் மாட்டினாங்க 3 மாதத்தில். ஸோ இங்கே எத்தனை பேர் மாட்டுறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பர் இத்தனையும் ஓட்டுக்களா மாறி இருக்குமான்னு தெரியல. ஆனா இத்தனையில ஏதாவது ஒரு 30 லட்சமாவது ஆயிருக்கலாம்ல ஓட்டா. இருக்கலாம், இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். அதான் சொல்லிட்டாங்க, ஆதார் கார்டை வந்து நாங்கள் வந்து வேலிட் அட்ரஸ் வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃபே தவிர சிட்டிசன்ஷிப், அதாவது இவன் இந்தியன் குடிமகன் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஓகே, பட் ஆனா ஆதாரோட ஸ்டார்டிங்ல வந்து இப்படிதான் சொன்னாங்க. இது இருந்தாதான் வந்து இந்தியாவில நீங்க வந்து சிட்டிசன்ஷிப்ங்கிற அளவுக்கு தான் பேசினாங்க. பேசினாங்க, நீ அதனாலதான் இந்தியாவில் எல்லாரும் இருக்க ஒரு ஆள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆதார், பட் இந்திய குடிமகன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆதார் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த 349 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆதார் கார்டு ஹோல்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க, யார், எப்படி இத்தனை பேருக்கு கிடைச்சிது அப்படின்லான்றது வந்து வருகின்ற நாட்களில் சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இன்னைக்கான இன்லேண்ட் டு இன்டர்நேஷ்னல் எபிசோடை முடிச்சுக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச செய்திகள் ஏதேனும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளவும். எனக்கு வந்து அந்த செமிகண்டக்டர் ஆர்என்டி லேப் வருது இல்லையா, அதுதான். ஓகே, யூஎஸ் பேஸ்டு கம்பெனியான கேஎல்ஏ இங்கே பண்ண போகிற அந்த ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் 3000 கோடி பட்ஜெட்டில் பண்ண போகிற ஆர்என்டி சென்டர் தான் உங்களுக்கு அந்த பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டெல்லாம் இங்கே இந்தியாவிலேயே இண்டிஜினஸாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஸ்கீமும், அந்த ட்ரெயின் 22 மணி நேரம் ட்ராவல் டைமை வந்து 4 மணி நேரமாக மாற்றின அந்த ஒரு விஷயமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்கமிங்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டை சிம்பிளிஃபைடாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கான மணி மூமெண்ட்டும் நாட்டில் இருக்கும், சர்க்குலேஷன் ஆகிற ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால வந்து அதோட ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸாக நான் இதை பார்க்குறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மக்களோட மூமெண்ட்டு தான் மணியோட மூமெண்ட்.
ஸோ மக்கள் மூமெண்ட்டை அதிகமாக்கணும் அப்படின்னா, ஈஸியர் ஆக்கணும், சிம்பிளிஃபைட் ஆக்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு வளரதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றத உண்மையாக பார்க்குறேன். அதுதான் உண்மையும் கூட. ஸோ இன்றைக்கான எபிசோட் நல்லபடியாக போச்சு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.